மேக்கர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. இது எப்படி வைக்கிறேன்னு ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கப்பா. சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன். இன்றைக்கி மீல் மேக்கர் குழம்பு வைக்கிறேங்க. கறி குழம்பு மாடலேஷனில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 100 கிராமு, பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் பச்சையாக அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். கிரேவி இதை பச்சையாக அரைச்சி எண்ணெயில் வணக்கணும். தேங்காய், வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், இது தனியாக அரைக்கணுங்க. தாளிக்கு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எண்ணெயில் கடுகு போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். தேவையான பொருள் காட்டிக்கிட்டு அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே. பண்ணு வேக வச்சுருக்குங்க. காட்டினது எல்லாமே பச்சையாக அரைச்சாச்சுப்பா. அதை பாரு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு பச்சையாக அரைச்சாச்சு. சோயா பன் வேக வச்சு புழிஞ்சு வச்சுருக்கோம். இதில் வீட்டு மிளகாத்தூள் இப்போ காட்டினது வீட்டு மிளகாத்தூள், கறி மசாலா, தேங்காய் போட்டு இது அரைச்சி வச்சாச்சுப்பா. குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 2 நிமிஷம் வணங்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம்ப்பா. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கிட்டோன்னு நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் பேசுவோம்ப்பா. எங்களுக்கு இங்கிலீஷு அதெல்லாம் தெரியாது. நான் என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறேன். எது நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வணங்கிடுச்சுப்பா. மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அளவாக உப்பு போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கிட்டுன்னு மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வணங்கிட்டு மசாலா ஊற்றிக்கலாமா. மசாலா ஊற்றி வச்சுப்பா. தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதித்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனா குழம்பு ரெடி. சிம்பிளாக ஈஸியான சாப்பாடு. நம்ம கறியே தேவையில்லை. பரட்டாசிக்கெல்லாம் நாங்களாம் கறி குழம்பு மாதிரி இது தான்ப்பா வச்சு சாப்பிடுவோம் 5 கிழமை. வச்சாச்சுப்பா. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு இறக்கலாம் தான்ப்பா. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குற வேலை தான். வேறு குழம்பு ரெடி. தேவை உப்பு பத்தலையான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு இறக்கலாம் பாருங்கள். குழம்பு ரெடிப்பா. சாப்பிட்லாம் வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சௌமியாஸ் கிச்சனுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கப்பா.